பழனி மலைக்கோயிலில் வைகாசி விசாகத் திருவிழா ஜூன் 3ஆம் தேதி தொடக்கம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் வருடம் முழுவதும் திருவிழாக்கள் மற்றும் பண்டிகைகள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் முக்கிய நிகழ்வாக திருக்கல்யாணம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. திருவிழாவின் முழு தகவல்களையும் இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் வருடம் முழுவதும் திருவிழாக்கள் மற்றும் பண்டிகைகள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் வரிசையில் வைகாசி விசாக திருவிழாவும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த வருடத்திற்கான திருவிழா ஜூன் 3ஆம் தேதி பெரிய நாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. திருவிழா நடைபெறும் 10 நாட்களும் வள்ளி தெய்வ யானை சமேத முத்துக்குமார சுவாமி சப்பரம், தந்த பல்லக்கு, தோலுக்கினியால், தங்க குதிரை, வெள்ளி யானை, காமதேனு, ஆட்டுக்கிடா, வெள்ளிமயில், தங்கமயில் உள்ளிட்ட வாகனங்களில் ரத வீதிகளில் உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறும். முக்கிய நிகழ்வாக திருக்கல்யாணம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்றைய தினம் இரவு 7 மணிக்கு வள்ளி தெய்வ யானை சமேத முத்துக்குமார சுவாமி திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து வைகாசி விசாக தேரோட்டம் மறுநாள் 9ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு நடைபெறும். திருவிழா நடக்கும் 10 நாட்களும் பெரிய நாயகி அம்மன் கோயிலில் பக்தி சொற்பொழிவு, பரதநாட்டியம், இன்னிசை, வீணை இசை, நாட்டுப்புற பாடல் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. மகிமை பொருந்திய வைகாசி விசாக திருவிழாவையும் திருக்கல்யாண நிகழ்வையும் கண்டு பழனி தண்டாயுதபாணி சுவாமியின் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.